தைரியமா பேசுறாரு சார். பயம் கிடையாது சார். பயத்துக்கே தளபதி விஜய பார்த்தா பயம். பயத்துக்கே பயம் காட்டுறார். அழுத்தமா நமக்கா இந்த அழுத்தத்துக்கெல்லாம் அடங்கி போற ஆளா இந்த ஆளு. போலீஸ்காரன் கூட விசில் அடிக்கிறத விட்டுருங்க. தேர்தல் வரையில விசில் அடிக்காதீங்க. கண்டக்டர் கூட விசில் அடிக்காதீங்க. விசில் அடிக்காது எப்படிங்க? தெனாம்பேட்டை சூப்பர் மார்க்கெட் இறங்க இறங்க பொருள் கொடு, விசில் அடிக்காத. ஏன்னா விசில பார்த்தாலே, விசில் சத்தத்தை கேட்டாலே ஸ்டாலினுக்கு தூக்கம் போகுது. நேற்று பேசினாரா ஜனநாயகன் பத்தி? அதுதான் பயந்துட்டாங்க. பாஜக பத்தி பேசவே இல்லை. ஏன் சார் இந்த முகத்தை பார்த்தா பயம் இருக்குதான்னு கேட்கிறாரு. இந்த மூஞ்சா பார்த்தா அப்படியே தெரியுது உங்களுக்கு. நீ பிஜேபி அடிமைன்றாரு. இதை விட எனக்கு ஒன்றும் புரியல. அதிமுகவை ஒரு அடிமை நேரடியா இருக்கிற அடிமை, இன்னொரு அடிமை மறைமுகமா இருக்கிற அடிமைன்ற பிஜேபி தான் சொல்றாரு. ஒரு ட்ரம்ப் கட்சியை பத்தியா பேசுறாரு. அதனால நீங்க என்ன சூழ்ச்சி நம்ம மேல பண்ணாலும், என்ன அழுத்தம் நீங்க கொடுத்தாலும், இந்த அடங்கி போறதுக்கோ, இந்த அண்டி பொழைக்கிறதுக்கோ, இல்ல இந்த அடிமையா இருக்கிறதுக்கால நம்ம அரசியலுக்கு வரல. கையை கட்டுறது அடிமைன்னு எனக்கு ஒன்றும் புரியலையே. அப்படிதானே நீ கால நக்குனீங்களடா, போய் கால நக்குனீங்களா, அதுதான்டா அடிமை. டயர் நக்குனீங்களே, அதுதான்டா அடிமை. கூண் வந்த பசங்க இது நடத்தி டயர் நக்குனீங்க பாரு, அதுதான் அடிமை. அது கிடையாது அடிமை. யாரும் இவரை கண்டுக்கிற மாதிரி இல்ல. விஜய் இவரை திரும்பி கூட பார்க்கல. இவரா பேசினாரு மேடமேடிக்கா, இவரை விஜய் கண்டுக்கிற மாதிரி இல்ல. இவரா போய் மீனா ஒரு படத்துல போய் ஒளிஞ்சுன்னு கத்துற மாதிரி, ரஜினி அங்கிள் நான் எங்க இருக்கேன் கண்டுபிடிங்க. யாருக்கு எனக்கு ஒன்றும் புரியல. உன்னை யார் கூப்பிட்டா? திரள் நிதி தரமாட்டீர்கள் என்று நன்றாக எனக்கு தெரிகிறது. தரவில்லை என்றாலும் பரவாயில்லை, அண்ணன் எங்கேயாவது பிச்சை எடுத்துக் கொள்கிறேன். ஆனால் மாநாட்டிற்கு அனைவரும் தனியாக வரக்கூடாது, குடும்பமா வரணும். அப்பா அம்மா அண்ணன் தம்பி மாமன் மச்சான் ஜாதி ஜனம் எல்லாத்தோட நீங்க வந்துடுங்க. தனியா எவனும் வரக்கூடாது. தனியா வந்தீங்கன்னா நீ மட்டும் வந்தாயின்னு வச்சுக்க, கூட்டத்துல அங்கே வச்சு புதைச்சு போற வேணாம் சொல்லிட்டேன். கேட்டுக்க, வரும்போது அண்ணன் தங்கச்சினே அப்பானே மனைவினே பிள்ளைகளே காட்டணும். அப்பதான் என்ன பண்ணுவேன், கட்டி பிடிப்பேன், இல்லைன்னா எட்டி மிதிப்பேன். 170க்கு மேல நீங்க எழுதி வச்சீங்க. தேர்தலுக்கு அப்புறம் கூட நீங்க டிபேட் வைங்க. 170 தாவேக்கா தாண்டணும். நீ ஒவ்வொரு குடும்பத்திலும் அவருக்கு ஓட்டு இருக்குது. ஒவ்வொரு திமுக காரன் குடும்பத்திலையும் ஓட்டு இருக்குது. அதிமுக ஒரு குடும்பத்துல ஓட்டு, அத்தனை கட்சி வீட்டுல அவருக்கு ஓட்டு இருக்கு. உங்களோட நான் இருக்கேன், நம்மளோட நம்ம மக்கள் இருக்கிறாங்க. இதுக்கு மேல என்ன வேணும்? கான்பிடென்டா இருங்க, நல்லதே நடக்கும், வெற்றி நிச்சயம். கலர் கண்ணாடி வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இருப்பவர் அரசியல் விமர்சகர் ஓடிஆர் ஜெயக்குமார் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். பார்த்து ரொம்ப நாளாச்சு, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கும் சார். நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். நேற்று நடந்த விஜய் கூட்டம் தான் பெரும் பேசு பொருளாக இருக்குது. அதில் குறிப்பாக முதல் கேள்வியை நான் என்ன வைக்கலாம்னு நினைக்கிறேன்னா, ஆதவ அர்ஜுன் விசிகாவில் வெறும் 20 பேர் தான் இருக்காங்க அப்படின்ற மாதிரி வச்சுதாகும். அதுக்கு விசிகாவில் இருக்க கடுமையான விமர்சனங்களை குற்றச்சாட்டில் வச்சுட்டு இருக்காங்க. எப்படி பார்க்குறீங்க? விசிகாவில் 20 பேர் அப்படின்னு இல்லை, 20 பேர் தான் தலைவர்களாக இருப்பாங்க. ஆனால் அவங்க அப்படி தான் பொருள் புரிந்து கொண்டு அப்படி விவாதிக்கிறாங்களே. மொத்தமே 20 பேர்னு அவர் சொல்லலை சார். விசிகால மொத்தமே 20 பேர்னா சும்மா ஒரு மன்றம் வச்சுன்னு 25-30 பேர் இருக்கிறான். அப்படி கிடையாது. ஒரு 20 பேர் தான் முக்கியமான ஆளுங்க இருக்கிறாங்க. மீதி பேர்லாம் எல்லாம் ஒன்றும் வச்சுட்டு போயிட்டாங்க. அவ்வளோதான். தொண்டர்கள் நிறைய பேர், தொண்டர்கள்லாம் மாறிட்டாங்க. விசிகா தொண்டர்கள் நிறைய பேர் மாறிட்டாங்க. இப்போ முன்ன மாதிரி கிடையாது. ஏன்னா ரொம்ப நாளாக அவங்கள ஏமாத்தினுங்கிறாங்கிறத அவங்க புரிஞ்சுக்கினாங்க. யார் ஏமாத்துறது? அவர் விசிகாவில் இருக்கிற தொண்டை ஏமாறுறான்னா யாரை நம்பி ஏமாறுறான்? இப்போ திரும்ப அவரை நம்பி தானே ஏமாறுறான். ஒரு ஆட்சியில் அதிகாரத்தில் ஒரு பங்கு இல்லை. காலம்புறை இவர் ஒரு எம்பி ஆனா போதுமா, ரவிக்குமார் ஒரு எம்பி ஆனா போதுமா, ஒரு 3 பேர் எம்எல்ஏ ஆனா போதுமா? எப்போதான் நம்ம தாழ்த்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட இந்த தாழ்த்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட சமுதாயத்தில் பிறந்தவன் என்றைக்கு உயர் அதிகாரத்திற்கு வருகிறானோ அன்றைக்கு தான் அவனுடைய உண்மையான சுதந்திரம் கிடைச்சா மாதிரி, அவனுக்கான அதிகாரம் கிடைச்சா மாதிரி பாபா சாஹிப் அம்பேத்கர் சொன்னார். ஆட்சியிலும் அதிகாரத்திலும் பங்கு போகணுமா இல்லையா? ஏன் இதுவரைக்கும் நீங்கள் ஆட்சி அதிகாரத்தில் வரல? சரி, நீ வரல, விடுதலை சிறுத்தைக்கு அவர் திமுக கொடுக்கல. சரி, குறைஞ்சபட்சம் திமுக கூட்டணி வைக்கும் போதாவது ஏங்க நான் இல்லைன்னா கூட பரவாயில்ல, ஒரு துணை முதலமைச்சர் ஒரு எஸ்சிக்கு உங்கள் கட்சியிலிருந்தே கொடுங்க. நீங்கள் ராசா கொடுக்க மாட்டீங்க. ஏன்னா ராசாக்கு பக்கத்தில் உட்காரத்துக்கு சேரே கொடுக்கல. உட்காந்து ஒரு எழுந்து போக சொல்லிட்டு உதயநிதி உட்கார வச்சிங்க அந்த சேரில் ஒரு கூட்டத்தில். நீங்கள் அவருக்கு கொடுக்க மாட்டீங்க. ஆனால் நீங்கள் உங்கள் கட்சியில் வேறு யாருன்னா கொடுக்கலாம் இல்லையா? அந்த அம்மா சபாநாயகர் கொடுத்தாங்கல்ல, அந்த அம்மா கொடுத்தாங்களே. ஒரு தலித் எழுமொழியை கூப்பிட்டு ஒரு மத்திய மந்திரியாக அந்த அம்மா அழகு பார்த்தாங்கல்ல. ஒரு பொது தொகுதியில் அந்த அம்மா நிற்க வச்சாங்கல்ல. அந்த மாதிரி நீ செய்ய வேண்டியது தானே? ஏன் செய்யலன்னு இவர் கேட்க வேண்டியது தானே? இவர் கேட்க மாட்டேன்றாரு. வேங்க வயலில் குடிக்கிற தண்ணியில் மலத்தை கலக்கிறான். இவர் இன்னும் எதுவும் கேட்க மாட்டேன்றாரு. இன்னும் திமுக என்ன பிரச்சனை? இன்னும் அவ்வளோ என்ன சரணாகதி அடைஞ்சிருக்கிறீங்க? ஏன் கேட்கல? ஏன் பேசலை? வேங்க வயல் சம்பவத்தை நீங்கள் எப்படி சாதாரணமாக விட்டீங்க? அது என்ன சாதாரணமாக கடந்து போகிறதுவோ? அவர் சொல்கிறாரு ஒரு நிகழ்ச்சியில், திருமாவளவன் சொல்கிறாரு வேங்க வயல் பிரச்சனை அது ஒன்று அவ்வளோ பேர். அண்ணா குடிக்கிற தண்ணியில் மலத்தை கலக்கிறது சாதாரண ஒரு விஷயமா? அதை செஞ்சவன் யார்? என்ன நடவடிக்கை? ஒரு பள்ளிக்கூடத்தில் அதே மாதிரி தான் ஒரு பள்ளிக்கூடத்தில் குடிக்கிற டேங்க் மேலே ஒரு மலத்தை தூக்கி போட்டிருந்தான்.
மலத்தை தூக்கி செவுத்துல அடிச்சிருந்தான். நடந்ததா இல்லையா? எவ்வளவு இடத்துல அநீதி. தேசிய கொடி ஏற்ற முடியல எத்தனையோ ஒரு ஊர்களில் சேர்மனு. நிச்சயமா. இன்னமும் பாஞ்சாலி அம்மன் திரௌபதி அம்மன் கோயிலுக்குள்ள நுழைய முடியல. இன்னமும் பொது தொகுதியில் நிற்க முடியல. தாழ்த்த ஒரு எஸ்சி ரிசர்வ் தொகுதி தான் நிற்க வைக்கிறாங்க. உங்களுக்கா பிளாஸ்டிக் சேர் தான் போட்டு உட்கார வைக்கிறாங்க. அதுக்கு காரணம் பாஜக இருக்க கூட்டணி கட்சிகளும் இது மாதிரி தான் இருக்காங்க. அதனால தான் திமுக வந்து பாஜக எதிர்க்கிற ஒரு இதில் இருக்குது. அதனால தான் அலைன்ஸ் இருக்கேன். இன்னைக்கு இந்தியா முழுசும் சனாதனன்றது அச்சுறுத்தலாக இருக்குது. அதனால தான் அந்த கூட்டணி இருக்குன்றாங்க. சார் சனாதன அச்சுறுத்தல் அதெல்லாம் சும்மா நீங்கள் வந்து வாய் புளித்ததோ மாங்காய் புளித்ததோன்னு எதுக்கு மொட்டை தலைக்கும் முழங்காலுக்கும் முடிச்சு போடக்கூடாது. சரிங்களா? சும்மா இந்தியா முழுவதும் சனாதனம் இருந்தால் என்ன அச்சுறுத்தல்னா எதிர்ப்பு ஒன்றும் புரியல. நான் கேட்குறேன், உங்களை பிளாஸ்டிக் சேரில் உட்கார வச்சாங்களா இல்லையா? நீ அவனெல்லாம் விடுங்க, பிராமணனை விடுங்க. சும்மா அந்த பிராமண அரசியல் போதும் சார். புளிச்சு போச்சு எங்க காது, புளிச்சு போச்சு. கேட்டு 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 முடியல. எப்போ இன்னும் எவ்வளோ காலத்துக்கு இந்த மக்களை ஏமாத்துவீங்க? இந்த மக்களுடைய அறியாமையோட நீங்க எவ்வளவு காலத்துக்கு விளையாட போறீங்க? உங்களுக்கு ஏன் பிளாஸ்டிக் சேர்னு கேட்குறேன். நீங்கள்லாம் பொது தொகுதியில் நிற்கிற அளவுக்கு உங்களுக்கெல்லாம் ஆசை வந்துடுச்சான்னு கலைஞர் என்ன கேட்டாரு அப்படின்னா வன்னியரசு சொன்னார். அது இன்னும் அதுன்னு கேட்டா பட்டுக்கோட்டைக்கு வழி கேட்டா கொட்டைப்பாக்கு என்ன வேலைன்ற? நாங்கள் வந்து இவங்க திமுக வந்துடும், பிஜேபி வந்துடும், அதுக்காக தான் திமுகவோட தியாகம் பண்ணின்னு இருக்கிறோம். கலைஞர் சொல்லுவார், முதலமைச்சர் பதவி என்பது முள்கிரிடம், அந்த முள்கிரீடத்தை என் தலையில நான் வச்சுன்னுக்கிறேன். வழியாக இருந்தால் எடுத்து இறக்கி வச்சிருப்பா, அதெல்லாம் இறக்க மாட்டேன். எனக்கு போகிறேன், என் புள்ள கட்ட கொடுக்கணும், என் புள்ள எடுத்து அப்படியே கொடுப்பான். அந்த மாதிரி கதை இது. சரிங்களா? அதெல்லாம் கிடையாது. சும்மா பிஜேபி வந்துடும், சனாதனம் வந்துடும். நீ பிஜேபியோட கூட்டணி வைக்கலையா? அப்ப இருக்கிற நிலைமைகள இப்ப இருக்கிற நிலைமைகள் அப்ப என்ன நிலைமை? நான் என்ன கேட்கறேன், மங்களூர் சார், நீங்க மங்களூர் தொகுதியில் எம்எல்ஏ வானீங்களா இல்லையா? மங்களூர் தொகுதியில் நீங்க எம்எல்ஏ ஆனது பாபர் மசூதி இடிச்சதுக்கு அப்புறமா, இடிச்சதுக்கு முன்னாடியா? சொல்லுங்க. எப்ப மங்களூர் தொகுதியில் எம்எல்ஏ நீங்க? குஜராத் கலவரத்துக்கு அப்புறமா இல்ல குஜராத் கலவரத்துக்கு முன்னியா? ஏங்க பிஜேபியோட கூட்டு வச்சது நீங்க தான். நீங்க தான் பிஜேபியோட கூட்டு வச்சீங்க. அப்படி ஒரு கட்சி இருக்கிறத தமிழ்நாட்டில் தெரியாது. இந்த ரெண்டு திராவிட கட்சிகளை சேர்ந்து தான் பிஜேபி உள்ள கொண்டு வந்தது. அது ஒரு மார்வாடி கட்சி எங்க வட மாநிலத்தில் இருந்து நினைச்சோம் நான் தமிழ்நாட்டில் எல்லாரும் அதை எடுத்துன்னு வந்தீங்க. கலைஞர் என்ன சொன்னார்? ஆர்எஸ்எஸ் பத்தி கலைஞர் என்ன சொன்னார்? கலைஞர் பேசினார், என்ன பேசினார்? ஆர்எஸ்எஸ் பத்தி இங்க இருக்கிற திராவிட கழகத்தை போல அது ஒரு சமூக இயக்கம். எது ஆர்எஸ்எஸ்? அதை தவறுதலாக மக்கள் புரிந்து கொண்டிருக்கிறார்கள். திமுக தொண்டர்கள்லாம் வீடு வீடாக சென்று ஆர்எஸ்எஸ் உடைய அந்த சாதனையை பத்தி நீங்க விலைக்கு சொல்லணும். ஆர்எஸ்எஸ் போல நாமெல்லாம் கட்சி நடத்தணும் திருமாவளவன் மேடையில் பேசினாரா இல்லையா? மோடியோட உழைப்பு, அமித்ஷாவோட உழைப்புலாம் சாதாரண உழைப்பு கிடையாது. அவங்களோட தியாகம் எல்லாம் சாதாரண தியாகம் கிடையாது. சொன்னாரா இல்லையா? அப்புறம் எதுக்குங்க மக்களை ஏமாத்துறீங்க? சும்மா இவங்க வந்துருவாங்க, அவங்க வந்துருவாங்க, இவங்க புலிக்கு பயந்துவாங்க, அதெல்லாம் கிடையாது. அதெல்லாம் கிடையாது. அதாவது முன்ன வந்து ஓரளவுக்கு அரசியல், ஓரளவுக்காவது கூட்டணி கட்சிகள் ஒரு கொள்கைக்காக இருந்தான். கம்யூனிஸ்டுக்கு எவ்வளோ பேசுவான், மத்திய மாநில அரசுகளேன்னு குரல் கொடுப்பான். ஒரு தனியார் மயமானா கத்துவான், ஒரு அரசு இதெல்லாம் தனியார் மயமானா சத்தம் போடுவான். எவ்வளோ ஆர்ப்பாட்டம் போராட்டம். கம்யூனிஸ்ட் எங்கன்னா ஒன்று நடக்குதா? ஒரு 25 கோடி ஒரு கம்யூனிஸ்ட் வாங்கிட்டான், ஒரு 20 கோடி ஒரு கம்யூனிஸ்ட் வாங்கிட்டான், எழுதி கொடுத்துட்டு உட்காந்துக்கிறான். இப்போ தேர்தல் வரதுக்கு இன்னும் ஒரு 2 மாதம் தேர்தல் போது இப்போ தான் அந்த கம்யூனிஸ்ட் கொடியா எங்கன்னா சந்தில போதில் எங்கன்னா பார்க்குறோம். ஒரு ஆட்டோ ஸ்டாண்டில் அங்கே எங்கே மறுபடியும் மக்களை ஏமாற்றலாம். திரும்ப ஜெயிச்சுன்னு போயிட்டா திரும்ப 4.5 வருஷம் வரத்தாவில்ல, கடைசி 2-3 மாதம் வரலாம். தெரிஞ்சு வச்சுக்கினானுங்க. இனி இதெல்லாம் கத்தி பிரயோஜனம் கிடையாது. திமுக ஒரு பெரிய தொகையை கொடுக்குறான், பல லட்சம் கோடி கொள்ளாட்சி வச்சிருக்கிறான், எடுத்து கொடுக்குறான். திருமாவளவன் பார்க்குறாரு, இவங்க கொடுக்குற தொகையே போதும், கோடி கோடியே கொடுக்குறான் சார், கொட்டி கொடுக்குறான் திமுக கூட்டணி கட்சிக்கு. கம்யூனிஸ்டா பணம் வாங்கினா இவங்களாம் வாங்கிருக்க மாட்டாங்களா? கம்யூனிஸ்டா வாங்கினாங்களா? அப்போ இவங்க வாங்கிருக்க மாட்டாங்களா? விடுதலை சித்த வாங்காதா? அப்போ பணம் வாங்கிக்கிறான், அவ்வளோதான். இப்படி எல்லாம் இந்த மாதிரி இருந்தால் யாரும் கூட இருப்பா? இப்போ சீமா கூடகிறாரு, சீமா கூட நேற்று நேரத்து பேசுறாரு, தம்பிகளே அண்ணன் மாநாடு நடத்துகிறேன், திரள் நிதி யாரும் தராமல். எவனும் நாம் தமிழர் பக்கம் ஆஃபீஸ் பக்கமாக போகிறதில்லை. நாங்கள் திரள் நிதி, நாங்கள் அங்கங்கே பிச்சை எடுத்து திரள் நிதி கொடுப்போம். நீ ஒரு 2 புள்ளி எடுத்து 25 லட்சம் ஸ்கூல் ஃபீஸ் கட்டி நீ பெரிய இன்டர்நேஷனல் ஸ்கூலில் உன் பிள்ளைங்களை படிக்க வைப்ப, நல்லா ஆடம்பரமாக வாழ்ந்துன்னு இருப்ப அப்படின்னு சொல்லிட்டு எவனும் போகிறதில்ல. நீங்கள் திரள் நிதி தரமாட்டீர்கள் என்று நன்றாக எனக்கு தெரிகிறது. தரவில்லை என்றாலும் பரவாயில்லை, அண்ணன் எங்கேயாவது பிச்சை எடுத்துக் கொள்கிறேன். ஆனால் மாநாட்டிற்கு அனைவரும் தனியாக வரக்கூடாது, குடும்பமாக வரணும். அப்பா அம்மா அண்ணன் தம்பி மாமன் மச்சான் ஜாதி ஜனம் எல்லாத்தோட நீங்கள் வந்துடுங்க. தனியாக எவனும் வரக்கூடாது. தனியாக வந்தீங்கன்னா 8 இடுப்பு மேலே அடிப்பேன். இந்த வார்த்தையை பேசுகிறார் சார், கூட்டத்தில் பேசுகிறார். 8 இடுப்பு மேலே அடிப்பேன். இது சுயமரியாதையா? உனக்காக கொடி கட்டி உன்னை வளர்த்து விட்டவன, உனக்கு போஸ்டர் ஓட்டினவன, உனக்காக கூட்டம் போட்டவன, நீ பேசின செய்தியை ஊர் பூரா கொண்டு போய் சேர்த்தவன எட்டி ஒடிப்பன்னு சொல்றிய. இது எவ்வளவு பெரிய ஒரு இதெல்லாம் ஒரு நாகரிகமா, அரசியல் நாகரிகமா, பண்பாடா? இதுதான் தமிழருடைய கலாச்சாரமா? எட்டி ஒதிப்பன்னு சொல்றது? இப்படி ரொம்ப காலமா ஏமாத்தி வச்சிருக்கிறாங்க சார். அப்போ இளைஞர்கள் எல்லாம் இன்னைக்கு ஒரு சரியான ஒரு பாதையை நோக்கி போகணும், பயணிக்கணும்னு நினைக்கிறாங்க. பெண்கள் தாய்மார்கள் நினைக்கிறாங்க. இனிமேல் விஜய் பத்தி பேசாதீங்க, நம்ம கட்சி வேலையில பாருங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாரு.
சார் இப்போ இவ்வளவு நாள் ஒரு விஜய் பத்தி பேசினாரு, யாரும் இவரை கண்டுக்கிற மாதிரி இல்லை. விஜய் இவரை திரும்பி கூட பார்க்கல. இவரா பேசினாரு மேடமேட்டிக்கா, இவரை விஜய் கண்டுக்கிற மாதிரி இல்லை. இவரா போய் மீனா ஒரு படத்துல போய் ஒளிஞ்சுன்னு கத்துற மாதிரி, ரஜினி அங்கிள் நான் எங்க இருக்கேன் கண்டுபிடிங்க. யாருக்கு எனக்கு ஒன்றும் புரியல. உன்னை யார் கூப்பிட்டா? உனக்கு எப்பனா விஜய் ரியாக்ட் பண்ணாரா? பேசினாரா? விஜய் ரியாக்ட் பண்ணி இருக்கிறாரா? சில பேர் என்ன சொல்றாங்கன்னா, திமுகவுக்கு தாவேக்கா போட்டின்றதை விட சீமானுக்கும் தாவேக்கா தான் போட்டி. அது சொல்ல வேண்டியதுதான் சார், புரியுதுங்களா? அது சொல்லி வேண்டியதான். சீமானுக்கும் விஜய்க்கும் போட்டி வரணும் அப்படிதான் சொல்றாரு சார். யார் சொல்றது? சாட்டை சார். நான் சொல்றது கேட்டுங்க சார், அவங்களுக்கு சொல்லப்பட்டது அதுதான். இப்பதான் வந்து கரெக்டான பாயிண்ட் வந்துக்கிறீங்க. ஸ்டாலின் கூப்பிட்டு சீமானை கூப்பிட்டு வீட்டில் உட்கார வச்சு ஸ்டாலினும் உதயநிதியும் சீமானுக்கு கொடுத்த வேலையே இவ்வளவுதான். உங்க வேலை விஜய கடுமையாக எதிர்க்கணும். மக்கள் மத்தியில் நாம் தமிழருக்கும் தாவேக்காக்கும் போட்டின்ற அளவுக்கு போனோம். இதைத்தான் அவருக்கு பல கோடி ரூபாய் வாங்கி அங்கிருந்து வந்தது. ஆனா எடுபடலை. இவரை சட்டை பண்ணல, இவரை கண்டுக்கவே இல்லை. தாவேக்கா வந்து நாம் தமிழரை கண்டுக்கவே இல்லை. இவரா கத்தி 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 பார்த்தாரு, இவர் யாரை கண்டுக்கல. இனிமேல் போட்டு அவர் யாரும் பேசாதீங்கப்பா, நம்மெல்லாம் வந்து பெரிய பிளைட்டை கண்டுபிடிச்சவர் இவர், நம்மெல்லாம் வந்து அப்படியே நம்ம சொன்னால் பதில் சொல்கிற அளவுக்கு அவங்க ஆள் கிடையாது. எனக்கு ஒன்றும் புரியலை. இதெல்லாம் எடுப்படாது சார். பாருங்க, அந்த பாருங்க விசில் சின்னன்னு ஒரு சின்னம் வருது. அந்த சின்னம் வந்து 1/2 மணி நேரம் ஆகல சார், தமிழ்நாடு பூரா பத்தி எரியுது. விசில் பறக்குது, ஸ்டாலின் காதை கிழிக்குது, ஸ்டாலின் தூக்கத்தை கெடுக்குது. இப்போ மக்களை வந்து டிஸ்டர்ப் பண்றதாவும் சில பேர் திமுக சொல்றாங்களே. ஐயோ சார், மக்களை டிஸ்டர்ப் பண்றது அது இல்ல சார். விசில் அடிக்கிறதால மக்கள் டிஸ்டர்ப் ஆயிடுவானா சார்? எனக்கு ஒன்றும் புரியல. அது கிடையாது சார் டிஸ்டர்ப். சொல்றாங்க, நீங்க பாத்தீங்களா சார்? நான் என்ன கேட்கறேன்னா, விசில் அடிக்கிறதால மக்களுக்கு டிஸ்டர்ப் கிடையாது. சரி, அது டிஸ்டர்ப் கிடையாது. கனிமொழி கலந்துக்கின கூட்டத்துல ஒரு பெண் போலீஸை வந்து திமுக நோன் நம்பர், அதெல்லாம் தான் சார் பப்ளிக் நியூசன்ஸ். பிரியாணி கடையில் சாப்பிட்டுட்டு காசு கொடுக்க மாட்டேன்னு பிரியாணிக்காரனுக்கு கும்மாங்குத்து குத்துறான் பாரு, அதுதான் சார் பப்ளிக் நியூசன்ஸ். புரியுதுங்களா? ஒரு பியூட்டி பார்லரை பூந்து கீழே போட்டு ஒரு லேடியை 8 மேலே அடிச்சாம்பார், அதெல்லாம் தான் சார் பப்ளிக் நியூசன்ஸ். இது கிடையாது. பள்ளிக்கூட பக்கத்துல கஞ்சா விற்கிறது, போதை சாக்லேட் விற்கிறது, பவுடர் போடுறது, எங்க பார்த்தாலும் இதெல்லாம் தான் சார். இதெல்லாம் தான் பப்ளிக் நியூசன்ஸ். புரியுதுங்களா? விசில் அடிக்கிறது என்ன சார்? விசில் எனக்கு ஒன்றும் புரியல. விசில் அடிக்கிறது என்ன தப்பு? அவன் சந்தோஷம், ஒரு சின்னம் வந்துடுச்சு, தன் தலைவன் வந்து இந்த சின்னத்தில் வெற்றி பெறணும்னு நினைக்கிறான், பண்றான். உனக்கு அது வானான்ற. இப்போ கூட ஒரு செய்தி சொன்னாங்க, எல்லாரும் போலீஸ்காரன் கூட விசில் அடிக்கிறத விட்டுருங்க, தேர்தல் வரையில விசில் அடிக்காதீங்க, கண்டக்டர் கூட விசில் அடிக்காதீங்க. விசில் அடிக்காது எப்படிங்க? தெனாம்பேட்டை சூப்பர் மார்க்கெட் இறங்க குரல் கொடு, விசில் அடிக்காத. ஏன்னா விசிலை பார்த்தாலே, விசில் சத்தத்தை கேட்டாலே ஸ்டாலினுக்கு தூக்கம் போகுது, ரீச் ஆகுது சார். நேற்று விஜய் பேசுறாரு, டிவி முன்னாடி தான் உட்காந்துக்கிறாங்க எல்லா லேடிஸும், அவ்வளோ பேர் பார்க்குறாங்க. நீங்கள் வாட்சிங் ஹவர்ஸ் எல்லாம் பாருங்க, அவ்வளோ பேர் பார்க்குறாங்க. அவர் என்ன செய்தி சொல்ல போறாரு, எவ்வளோ அழகாக பேசுறாரு. அழுத்தம் இருக்குதானே? அழுத்தம் இருக்குது. ஆனால் இந்த அழுத்தத்துக்கெல்லாம் அடிபணி பவன் இந்த விஜய் இல்லை. இதுதான் மெசேஜ். ஆனால் அதிமுக நீங்கள் அடிபணின்னு சொன்ன உடனே அதிமுக வந்து தலைவா படத்துக்கு அடிபணிஞ்சது யார்? என்ன அடிபணிஞ்சார் தலைவா படத்துக்கு? தலைவா படம் கையை கட்டுறது ஏவிஎம் சரவணன் அடிமையா? இப்போ விவேகானந்தர் கூட என்ன அவர் அடிமையா? விவேகானந்தர் அடிமையா? கையை கட்டுறது அடிமணி எனக்கு ஒன்றும் புரியலையே. அப்படிதானே நீ காலை நக்குனீங்களடா, போய் காலை நக்குனீங்களா, அதுதான்டா அடிமை. டயரை நக்குனீங்களே, அதுதான்டா அடிமை. கூண் வந்த பசங்க இது நடத்தி டயரை நக்குனீங்க பாரு, அதுதான் அடிமை. அது கிடையாது அடிமை. புரியுது? ஒரு கையை கட்டுறது, ஒரு ரசிகர் மத்தியில் மக்கள் மத்தியில் பேசுறது, அது ஒரு பெரிய அடிமைத்தனமா? ஒரு மாநில முதலமைச்சரை ஒரு அந்த அம்மாவை போய் சந்திச்சது அது என்ன பெரிய? எனக்கு ஒன்றும் புரியல. அவர் என்ன நான் கொள்ள அடிச்சுட்டேன், எனக்கு அது பண்ணிட்டேன், ஊழல் பண்ணிட்டேன், அது அப்படியே போய் மோடி காலில் ஊந்தார் போய். ஊழல் சொல்றீங்க நீங்க, உங்க படத்துக்கு வந்து 2000 டிக்கெட் சார். எனக்கு ஒன்றும் புரியல. ஒரு ஆட்டோ ஓட்டுறவன் 100 ரூபாய் இடத்துக்கு 110 120 வாங்குறது ஊழல். புரியுதுங்களா? ஒரு ஆப்பிள் விற்கிறோம், ஒரு ஆப்பிள் 10 ரூபாய், ஆக்கில 15 ரூபாய் விற்கிறது. இது எப்படி மாற்றி விடுறானுங்க பாரு, மடம் மாத்துறானுங்க பாரு. சினிமா என்பது ஒரு தொழில் சார். அது ஒரு ப்ரொடியூசர் பணம் போட்டு எடுக்கிறான். அந்த படம் வியாபாரம் ஆகும்போது 10 ரூபாய் டிக்கெட்டை 20 ரூபாய் 30 ரூபா 50 ரூபான்னு விற்கிறான். திரும்ப அது டவுன் ஆகும்போது அது 10 ரூபாய்க்கு விற்பான். அவன் பல கோடி அதில் முதலீடு பண்ணியிருக்கான். ஒரு படத்துக்கு 200 300 500 கோடி போடுறான்னா 500 கோடி வந்துடும் சொல்ல முடியாது. அப்போ அந்த ஒரு ஆர்ப்பாட்டம், ஒரு ஆரவாரம், மக்கள் தியேட்டரை நோக்கி வரும்போது அந்த படம் நல்லா இருக்குது, நல்லா இல்லை, ரிசல்ட் வேற மாதிரி வெளியே போயிடும். அதுக்கு முன்னே அவன் போட்ட பணத்தை எடுக்கணும். போட்டவனுக்கு தான் அந்த கஷ்டம் தெரியும். மக்கள் பணத்தை கொள்ளடிச்சாங்க, ஊழலா பண்ணாங்க. அரசாங்க கட்டணத்தை கட்டணம் ஊழல் பண்ணாங்க. மருத்துவமனையை வந்து மருந்து வாங்குற, மாத்திரை வாங்குறன்னு ஊழல் பண்ணாங்க. குடிக்கிற தண்ணியில கழிவு நீர் கலந்து வந்து திருவள்ளூர்ல 2 பேர் செத்து போயிட்டான். நீ பூரா வாங்கி பாட்டில் தண்ணியை குடிச்சுன்னு இருக்கிற. நம்பி தண்ணி குடிக்க முடியல. தண்ணி குடிச்சா உயிர் போகுது இந்த ஆட்சியில. ஒரு தரமான சாலைகள் இல்லை, ஒரு நல்ல பஸ் கிடையாது. பஸ்ல தமிழ்நாடு போக்குவரத்து கழகம்னு அதை இப்போ ஸ்டிக்கர் கீச்சிருந்தாரு. அப்புறம் கீச்சாரா இப்போ சீமான வேற எதனா உருப்படியே கிழிக்கலான்னு போயிட்டார்.
கீழார ஓட்டிட்டாங்களா தமிழ்நாடு அரசு பேருந்துன்னு? பெருசா நீட்டமா இருந்தது அந்த பேரு. ஏன்னா முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் கூட நீட்டமாகுது. நீ சொல்லல, நாங்க கேட்கல. தமிழ்நாடு அரசு போக்குவரத்து இருந்தா அந்த அம்மா காலத்துல அது எடுத்துட்டாங்க. அந்த அம்மா காலத்துல எடுத்துட்டா நீ வைக்க மாட்டியா? அந்த மாதிரி அப்ப அந்த அம்மா காலத்துல எதெல்லாம் வச்சாங்களோ அதெல்லாம் எடுக்கவே இல்லையா? அந்த அம்மா என்ன செஞ்சாங்களோ அப்படியே அந்த பாதியில பயணிச்சிட்டீங்க? அதெல்லாம் கிடையாது சார். இதெல்லாம் மக்களை ஏமாத்துற வேலை சார். புரியுதுங்களா? சும்மா தசை திருப்புற வேலை. இந்த படம் பாரு, இவ்வளவு படம், ஊழல், ஜனநாயகன் பற்றி ஒரு வார்த்தை பேசினாரா? நேற்று பேசினாரா ஜனநாயகன் பத்தி? அதுதான் பயந்துட்டாங்க. பாஜக பத்தி பேசவே இல்லை. ஏன் சார் இந்த முகத்தை பார்த்தா பயம் இருக்குதான்னு கேட்கிறாரு. நீ பிஜேபி அடிமைன்றாரு. இதை விட எனக்கு ஒன்றும் புரியல. அதிமுகவை ஒரு அடிமை நேரடியா இருக்கிற அடிமை, இன்னொரு அடிமை மறைமுகமா இருக்கிற அடிமைன்ற பிஜேபி தானே சொல்றாரு. என்ன அவருன்னா ஒரு ட்ரம்ப் கட்சியை பத்தியா பேசுறாரு? இல்ல இங்கிலாந்துல இருக்கிற கட்சி பத்தி பேசுறாரா? மோடினா யார்? அவரு பிஜேபி மோடி தானே. அதை தானே சொல்றாரு. இவன் ஒரு அடிமை, அவன் ஒரு அடிமை, இவன் புது அடிமை, அவன் பழைய அடிமை, இவன் நேரடியா அடிமையா இருக்கிறான், இவன் மறைமுகமா அடிமையா இருக்கிறான். 3 பேரும் முக்கோண காதல். திமுக, அதிமுக, பிஜேபி முக்கோண காதல் இவனுங்க சொல்றாரா இல்லையா? அப்புறம் வெள்ளை கொடியை பிடிச்சி யார் போட்டுக்கு? நீங்க எங்கன்னா வெள்ளை கொடியை பார்த்துருக்கீங்களா? வெள்ளை கொடையை பார்த்துருக்கீங்களா? வெள்ளை கொடை எடுத்துட்டு போய் மோடியை வரவேற்ற, கருப்பு கொடை எடுத்துன்னு போனா எங்க எதிர்ப்பு தெரிவிச்சான்னு சொல்லிட்டு ஆயிட போகுதுன்னு சொல்லிட்டு கருப்பு கொடி காட்டினவங்க வெள்ளை கொடையை கொண்டு போனீங்களா இல்லையா? அதுதான் சார் அடிமை. அதுதான் அடிமை. சர்க்காரியா வழக்குக்கு பயந்து கச்சத்தீவை தாரை வார்த்தா இருப்பார் கருணாநிதி. ஒரு மாநிலத்துடைய முதலமைச்சராக உட்கார்ந்து கொண்டு நான் செய்தியை பார்த்து தான் தெரிந்து கொண்டேன்னு வெக்கமில்லாத பேசினா இருப்பார். அதுதான் அடிமத்தனம். மாநில பட்டியலில் இருந்த கல்வியை தேசிய பட்டியலுக்கு மாற்றி விட்டா இருப்பார் வழக்குக்கு பயந்து கலைஞர். அதுதான் அடிமத்தம். தமிழ்நாட்டுடைய ஜீவாதாரத்தை பாதிக்கிற காவிரி நதி நீரிலிருந்து வருகிற அந்த நதியை தடுக்கிற விதத்துல கபினை அணி, ஏரங்கி அணி, இந்த மாதிரி அணைகள் எல்லாம் கட்டாங்க பாரு. அதை அனுமதிச்சார் பாரு கலைஞர் இந்திரா காந்திக்கு பயந்துக்கணும். அதெல்லாம் தான் அடிமை. அதெல்லாம் தான் அடிமத்தனம். அதெல்லாம் தான் கலைஞர் சட்டமன்றத்தில் சொன்னார், ஒரு அடிமை இன்னொரு அடிமைக்கு எப்படி உதவ முடியும்னு கேட்டார் ஈழத்தமிழர் பிரச்சனையில். நான் ஒரு அடிமைன்னார். அப்புறம் இவரை போய் பயந்துட்டாரு சார். இவர் ஏன் சார் பயப்பட போறார்? இவருன்னா கலைஞர் அவர்கள் ஒரு தடவை உங்களுக்கு தெரியுமா தெரியல, சட்ட எரிப்பு போராட்டம், நான் சட்டத்தை கொளுத்துறேன்னார் கலைஞர். அப்புறம் கொளுத்தினார் கலைஞர், எம்ஜிஆர் ஆட்சியில கொளுத்தினார். நீதிமன்றத்தில் நிக்க வச்சு பெரிய சட்டத்தை கொளுத்தினார், பெரிய அவமதிப்புனாங்க. என்னத்துமா சொன்னாரு? நான் சட்டத்தை கொளுத்தவில்லை, வெறும் காகிதத்தை தான் கொளுத்தினார். அந்த மாதிரி எல்லாம் பண்ணாங்க. தைரியமா பேசுறாரு சார், பயம் கிடையாது சார். பயத்துக்கே தளபதி விஜயை பார்த்தா பயம், பயத்துக்கே பயம் காட்டுறார். இந்த முகத்தை பார்த்தா உங்களுக்கு பயப்படுற மாதிரி தோணுதான்னு கேட்கிறாரு. ஏன்னா இதால் ஒரு கட்சி ஆரம்பிச்சு வரவருக்கு இதெல்லாம் தெரியாதா? சொல்லுங்க. நம்ம உட்காந்து பேசுறோம். ஒரு வருஷத்துக்கு 600-700 கோடி ரூபாய் சம்பாதிக்கிற ஒரு மனுஷன் 20 வருஷம் இன்னும் கேரியர் பெரிய ஆளா இருப்பாரு. குறைஞ்சபட்சம் 15,000 கோடி 20,000 கோடி சம்பாதிக்க முடியும். அதை தூக்கி வேணான்னு ஓரம் போட்டு நான் பொது வாழ்க்கைக்கு வராருன்னா இந்த இடத்துல காத்திருக்கும் கழுகுகளும் அலறுகிற ஆந்தைகளும் வட்டப்படுகிற வல்லூர்களும் சுத்தி இருக்குதுன்னு தெரியாதா? இதுன்னா அப்படியே அழகா பூவும் மீனும் இருக்கிற குளமா? இது முதலைகள் மேயற இடம். தெரிஞ்சுதானே வராரு. மத்திய அரசு எதிர்க்கிறாரு, மாநில அரசு எதிர்க்கிறாரு, தெரிஞ்சுதானே பண்றாரு. அப்ப நமக்கு எதிர்ப்பு வரோம்னு அவருக்கு தெரியாதா? துணிஞ்சுதான் வந்திருக்கிறார், துணிஞ்சுதான் வர்றாரு. இது சாக்கடை, அரசியல் சாக்கடை. இதையே எவ்வளவு காலத்துக்கு பேசி நிற்பீங்க? எப்பதான் சுத்தம் பண்றது? நான் சுத்தம் பண்றேன்னு வராரு. அவருக்கு நெருக்கடி கொடுக்குறாங்க. கூடு மக்கள் பார்க்கறாங்க, தாய்மார்கள் பார்க்கறாங்க. நீ எதை பத்தியும் கவலைப்படாதப்பா. இவன் பொங்கலுக்கு 3,000 கொடுக்குறானா, நான் வாங்கிக்கிறேன். இவன் ஓட்டுக்கு 30,000 கொடுக்குறானா, வாங்கிக்கிறேன். ஏன்? கொள்ளச்ச பணம். ஒரு காலத்துல ரயில்ல டிக்கெட் வாங்கறதுக்கு முடியாத வந்த ஒரு குடும்பம் இன்னைக்கு ஆசியாவிலே பெரிய பணக்கார குடும்பமா இருக்குதுன்னா இந்த பணம் உனக்கு எங்க இருந்து வந்தது? நான் பார்த்துக்கிறேன். நேரம் பூத்தை திறந்தவொடனே விசிலில் ஓட்டு போடுறேன். போட போறாங்க. தைரியமா இருக்கிறாரு. 40% ஓட்டை கிராஸ் பண்றோம் பப்ளிக் மையத்தில். தமிழ்நாட்டு அரசியல தாவேக்காக்கு முன் தாவேக்காக்கு பின் தான் பிரிக்கணும். அவரு நான் அறிவர் அதெல்லாம் பேசின்னு இருக்காத. விஜய் எதுவுமே பேசல, விஜய் எதுவும் பேசல. ஆனா அரசியல் விஜயை சுற்றி தான் பேசுது, விஜயை சுற்றி தான் பேசுது. ஒரு சினிமா படத்துக்கு தியேட்டர் கொடுக்க மாட்டேன்னு மாதிரி தான் கேள்விப்பட்டுக்கிறோம். ஒரு சினிமா படத்துக்கு ஒரு இந்திய அரசாங்கமே இறங்கி வேலை பார்க்கறது இப்போதான் கேள்விப்படுறோம். ஒரு மத்திய அரசுடைய தலைமை வழக்கறிஞர், அவருக்கு 2வது இடத்துல இருக்கிற ஒரு ஓடி போய் அவருக்கு வந்து தடை வாங்குறாரு இந்த படத்துக்கு, ஜனநாயகன். இப்போ இது எல்லாம் மக்கள் பார்க்குறான் சார். இவருக்கு கொடுக்குற நெருக்கடி அவ்வளோ மக்கள் பார்க்குறான். மக்கள் அவரை தான் ஆதரிக்க போகிறான். அது திமுக வயத்தில் புளியை கரைக்குது. அதிமுக சார் அதெல்லாம் நம்ம எடப்பாடியெல்லாம் கூட தற்கொலைக்கு தான் பேசிட்டாங்க. நேற்று பேசுகிறேன். நான் என்ன கேட்குறேன், ஒரு மாநிலத்திலேயும் முதலமைச்சர் சார் எடப்பாடி பழனிசாமி ஒரு அரசு விழாவில் பேசுகிறார். ஒரு சின்ன விஷயம் சொல்கிறேன். ஒரு அரசியல் விழா பேசுகிறார், கவர்மெண்ட் ஃபங்க்ஷன். அந்த அரசு விழாவில் பேசும்போது
அரசு விழாவில் பேசும்போது சார் எழுதி வச்சு படிக்கிறார் சார், கம்ப ராமாயணத்தை இயற்றியவர் சேக்கிழார்ன்றார். இது இது எப்படி? நீங்கள் எனக்கு ஒன்றும் புரியல. நான் அப்போவே அவரை எடை போட்டேன். ஒரு இத்தனை வருஷம் அமைச்சராக இருக்கிறவர், ஒரு எம்எல்ஏ இருந்திருக்கிறார், எம்பியா கூட இருந்திருக்கிறார், கம்ப ராமாயணத்தை இயற்றியவர் சேக்கிழார்ன்றார். உனக்கு கேள்வியிலே பதில் இருக்குது. ஒரிஜினல் ராமாயணத்தை இயற்றியவர் வால்மீகி. அந்த வால்மீகி எழுதிய ராமாயணத்தை தமிழ்ல மொழிபெயர்த்தவர், தமிழ் படுத்தியவர் கம்பர். கம்ப ராமாயணத்தை இயற்றியது யார்? கம்பர். சின்ன விஷயம், பதில் அதுல இருக்குது. கம்ப ராமாயணத்தை இயற்றியவர் சேக்கிழார். அப்ப யார் தற்குறி சொல்லுங்க. இப்ப பொங்கலுக்கு 2000 ரூபாய் 2500 ரூபாய் ஏடிஎம் காட்சியில் கொடுத்தாங்க. 2000 பத்தாது, 5000 கொடுக்கணும் ஸ்டாலின் சொன்னார். நான் என்ன சொல்றேன், ஒரு 5000 தானே கொடுக்க சொல்றேன். 5000க்கு இன்னும் என்ன வேணும்? 1500 ரூபாய் வேணும். 2500, 1500, 5000. அடேங்கப்பா, யார்ப்பா அவங்க கணக்கு வாத்தியார்? 2500 ரூபாவும் 1500 ரூபாவும் 5000 கணக்கு வாத்தியார் யார்? அவரு பெரிய ராமானுஜத்தை மிந்தி பேசுற இவங்கெல்லாம் தான் அவரை பார்த்து தற்கூறின்றாங்க. சார் இப்படி ஒரு பக்கம் இருக்கிற எத்தனை தொகுதி வின் பண்ணுவாங்க? இறுதி கேள்வி சார், ஆட்சேபிடிக்கிறவங்களும் தொகுதி வின் பண்ணுவாங்க சார். ஆட்சேபிடிக்கிற இவங்கெல்லாம் கூட்டணி கிட்ட நின்றீங்க, எல்லாம் லெட்டர் பேடு கட்சியாக மாறிட்டான். இப்போ ஒன்றும் கிடையாது. டிடிவி தினகரத்தில் என்ன இருக்குது? அன்புமணி பாடல் மக்கள் கட்சி 2ஆ போச்சு. அங்கெல்லாம் என்ன இருக்குது? எல்லாம் லெட்டர் பேடு கட்சி சார். எத்தனை உங்களுக்கு தனி பெரும்பான்மையா இப்படி சார்? குறைஞ்சபட்சம் என்னுடைய கணிப்பு குறைஞ்சபட்சம் 170 கிராஸ் பண்ணும் சார். 170 தாண்டி தான் சார் தாவே காப்போம். திமுக அது அது அதுக்குள்ள நான் ஆர்டர் சொல்ல மாட்டேன். 170க்கு மேலே நீங்கள் எழுதி வச்சிங்க, தேர்தலுக்கு அப்புறம் கூட நீங்கள் டிபேட் வைங்க. 170 தாவேக்கா தாண்டும். நீ ஒவ்வொரு குடும்பத்திலும் அவருக்கு ஓட்டு இருக்குது, ஒவ்வொரு திமுக காரன் குடும்பத்திலையும் ஓட்டு இருக்குது, அண்ணா திமுக ஒரு குடும்பத்தில் ஓட்டு, அத்தனை கட்சி வீட்டிலையும் அவருக்கு ஓட்டு இருக்குது. புரியுதுங்களா? பெண்கள், இளைஞர்கள் எல்லாம் இருக்குது. எல்லாமே விஜய்க்காக, விஜய் முகத்துக்காக. இந்த அரசியல் உலகத்துல நம்மளை நம்பி வந்திருக்கிற விஜய் தலகுனிய கூடாதுன்றதுக்காக நிச்சயமா ஓட்டு போடுவாங்க. நிறைய விஷயத்தை பகிர்ந்துக்கிட்டீங்க, நிறைய டேட்டாஸ், நிறைய கட்சிகளை கடுமையாக விமர்சனம் பண்ணீங்க. மற்றொரு பதிவு சந்திப்போம். நன்றி. தேங்க்யூ.